ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பயோட்டின் லட்டு தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஃபால் நிறைய இருக்குது, முடி கொட்டுற பிரச்சனை நிறைய இருக்குது, நகம் உடஞ்சி போகிறது, ஸ்கின் அப்படியே ஒரு வெட்டாக இருக்கிறது, ஒரு பளபளப்பு இல்லாமல் இருக்கிறது, பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை, இதெல்லாம் இதில் நல்ல ஒரு தீர்வு. இதுக்கு தேவையானது ஆளி விதை, அதாவது flaxseedsன்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு flaxseeds. இது ஆளி விதை தமிழில் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஒமேகா 3 இருக்குது. மீன் சாப்பிட்ற மாதிரி தான் இது. ரொம்ப நிறைய ஒமேகா இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன்ஸ்க்கெலாம் நல்லது. இது என்ன பண்ணுங்கள், நீங்கள் கடாயில் போட்டுட்டு வறுக்கணும். வறுக்கும்போது இந்த எள்ளு மாதிரி வெடிக்கும். நீங்கள் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் செவக்க வந்தோடனே எடுத்துடலாம். ஏன்னா இது நிறைய ஃபைபர் வேறு இருக்குது, அதனால தான் இது வறுக்க அரைச்சோம்னா அது ஜீரணம் ஆகாது. அடுத்து பூசணி விதை. பூசணி விதையும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுவும் ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு நல்லது. இதோட வெள்ளரி விதை. வெள்ளரி விதையும் உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, நல்லா முடி வளரும். வெள்ளரி விதை, பூசணி விதை உடம்புக்கு ரொம்ப புரோட்டீன் சத்து, ரொம்ப நல்ல சத்துக்கள் நிறைந்தது. அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. அதையும் நல்லா வறுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாதாமும் முந்திரியும் வறுக்கணும். பாதாமில் உங்களுக்கு தெரியும் நிறைய நல்ல ஒரு நினைவு திறன் குழந்தைகளுக்கு கிடைக்கும், புரோட்டீன் இருக்குது. இது கால்சியம்லேயும் அதே முந்திரியிலையும் நல்ல புரோட்டீன் சத்து நல்லா இருக்குது. உடம்புக்கு தேவையான நல்ல புரோட்டீன் கிடைக்கும். இதோட நம்மளுக்கு வேர்க்கடலையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது, புரோட்டீன், அயனு, எல்லா கால்சியம் எல்லாமே இருக்குது. அதையும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா பொடியாகும் அப்போ தான். இல்லைன்னா ஏலக்காய் பொடி இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம், இது ஒன்றும் கணக்கு இல்லை. ஆனால் ஃப்ளாக்ஸீட்ஸ் நிறைய போடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிறலாம். இந்த கலவையெல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், சுத்தமான வெல்லம் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் தூசி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வடிகட்டிட்டு கடாயில் போட்டு கிண்டிடலாம். அந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். நான் சுத்தமாக இருந்தனால அதை வச்சுக்கிட்டேன். இப்போ கசகசா நம்ம கொஞ்சம் எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். இதை நான் இதோட போட்டு அரைக்கலை, தனியாக தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நைஸாக அரைஞ்சிருச்சு, மிக்சியில் அரைச்சாச்சு. இப்படி நைஸாக அரைச்சிட்ட பிறகு நீங்கள் வெல்லத்தை சேர்த்து அரைக்கணும். இதோடு சேர்த்து வெல்லத்தை சேர்த்து ஒரு சுற்றிட்டு எடுத்துருங்க. எடுத்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கசகசா, அதோடு சேர்த்து இதை போட்டுக்கிறணும். அரைச்ச மிக்ஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பாலில் கலக்கி கூட கொடுக்கலாம், கஞ்சி மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லது. இதை இந்த லட்டை செஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள், வயது வந்த குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுக்கு ஒன்று கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்மோனல் இன்பேலன்ஸ் எல்லாம் சரியாயிரும். தைராய்டு பிரச்சனை, ஒபிசிட்டி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த லட்டை ஒரு 3 சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் போதும், உங்களுக்கு பசி எடுக்காது. நல்லா வெயிட்டை குறைக்கலாம். நல்லா வெயிட் போடணும்னு நினச்சிங்களா இந்த 4-5 லட்டை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா வெயிட் போடும். இந்த லட்டில் நல்லா தைராய்டு ஹார்மோனை சரி பண்ணும், ஒபிசிட்டியை கரெக்ட் பண்ணும். வெயிட் போடுறவங்களுக்கு வெயிட் போடும், குழந்தைகளுக்கு நல்லா வெயிட் போடும், நல்ல புரோட்டீன் சத்து கிடைக்கும், கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, இரும்பு சத்து நல்லா கிடைக்கும். கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் வரவே வராது, இம்யூனிட்டி அதிகமாக ஆக்கும். ஏன்னா இதில் இந்த ஃப்ளாக்ஸீட்ஸில் அவ்வளோ ஒரு சக்திகள் நிறைய இருக்குது. அதனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் நீங்களே பார்க்கலாம் கண்கூடா. உங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல புரோட்டீன் சத்து நல்லா கிடைக்கும். சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட நல்ல புரோட்டீன் சத்து போய் கிடச்சிரும். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருக்கும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். நீங்கள் வெல்லம் தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு லட்டு சாப்பிடலாம். நீங்கள் எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரான நல்ல ஹெல்தியான லட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.